நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. முக்கியமான பரபரப்பான ஒரு விஷயம் இங்கே லண்டனில் இன்று அரங்கேறி இருக்கிறது. என்னன்னா, அகதிகளை இறுக்குகின்ற காரணத்தினால் புதிய நடவடிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் எல்லா பக்கத்தாலும் அகதிகளை இறுக்கிக் கொண்டிருக்கிறது. இதுல இங்கிலாந்துல 53,000 அகதிகள் தப்பியோடி விட்டார்கள். அதாவது சைன் பண்ணவும் போகல, எங்க இருக்கிறார்கள் என்று தெரியல. 53,000 பேர் தப்பியோடி விட்டார்கள் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்க கண்டாலும் எல்லாரையும் கைது செய்ய சொல்லி அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குடியேறிகள் மீது உள்துறை அலுவலகம் கடுமையான நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. இதனால் 53,000 பேர் தப்பி ஓடிவிட்டதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. குற்றவாளிகள் கூட தப்பி ஓடிவிட்டார்கள். மற்றும் இங்கிலாந்தில் தங்கக்கூடிய, அதாவது விசா கட்டுப்பாட்டை மீறியவர்களை கண்டறிய இப்பொழுது பல குழுக்களை அமைத்துள்ளதாக அரசாங்கம் சொல்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரூபர்ட் லோவுக்கு கசிந்ததாக கூறப்படும் அரசாங்க ஆவணத்தை ஒரு தகவல் தெரிவிப்பாளர் அனுப்பியதை அடுத்து இந்த விஷயம் தற்பொழுது சூடுபிடித்திருக்கிறது. இதில் குடியேற்ற பிணையை மீறிய அல்லது கையெழுத்திட வராமல், அட்ரஸை சரியா கொடுக்காமல், தடுப்பு காவலில் இருந்தும் தப்பித்த கிட்டத்தட்ட 53,298 அகதிகள் இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. இப்ப வெளியில விட்டார்கள், நீங்கள் போய் இருங்கோ, உங்களை கூப்பிடுறோம் என்று சொல்லி விட்டார்கள். ஆனால் அவர்கள் திரும்ப காணவில்லை. ஆகவே எல்லா இடங்களிலும் சோதனை செய்து அவர்களை கைது செய்ய தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் இருந்து அல்லது காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் மேலும் 736 வெளிநாட்டு குற்றவாளிகளும் காணாமல் போயிருக்கிறார்கள் என்றும் இப்பொழுது உள்துறை அலுவலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2016 ஏற்கனவே இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் எல்லோரையும் கைது செய்தார்கள். ஆகவே தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு பெரிய தொகை. 53,298 அகதிகள் தலைமறைவாகிவிட்டதுன்னா பிரிட்டனுக்கு மிகப்பெரிய கேவலமாக இருக்கிறது. எப்படி இவர்கள் வெளியே போனார்கள் என்று. இப்ப லேபர் கட்சி இப்ப டிஜிட்டல் ஐடென்டி கார்டை தற்பொழுது அறிமுகப்படுத்த யோசித்தது. ஆனால் இப்பொழுது அதை கைவிட்டு விட்டது. ஏனெனில் எல்லா எதிர்ப்பின் காரணமாக கைவிட்டு விட்டது. இப்ப டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஹோம் ஆபீஸ் கொடுத்த கார்டு இருக்குது. ஆகவே இன்னும் ஒரு புதிய ஒரு டிஜிட்டல் ஐடென்டி கார்டு வேணுமா? இவர்களை எல்லாம் பிடிப்பதற்காகத்தான் இவ்வாறு அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த டிஜிட்டல் ஐடென்டி கார்டு கைவிடப்பட்டு விட்டது. இப்ப இலங்கையை போல ஐடென்டி கார்டு எல்லா இடங்கள்லையும் இப்ப போலீசார் கேட்டா உடனே ஐடென்டி கார்டை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது இல்லை. ஆகவே இப்பொழுது 736 வெளிநாட்டு குற்றவாளிகள் காணாமல் போயிருப்பதுதான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கிறது. இது ஒரு தேசிய பாதுகாப்பு அவசர நிலை பிரகடனம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இப்ப குறைவான ஊழியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் போலீசாரும் இமிகிரேஷன் என்போர்ஸ்மெண்ட் சேர்ந்து இவர்களை கைது செய்ய இப்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட இப்ப அமெரிக்கா மாதிரி ஆக போவதாக இருக்கிறது. இப்ப ஆயிரக்கணக்கானவர்கள் ஆபீசர்ஸ் தேவை. இப்ப ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறியவரையும் சுற்றி வளைத்து நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்று அரசாங்கம் தற்பொழுது சொல்கிறது. அதனோட பெரிய பிரச்சனை, இவர்களையும் கைது செய்ய வேண்டும், ஏற்கனவே இருக்கிற அகதிகளையும் சரிபார்க்க வேண்டும். இப்ப நேற்று நான் ஒரு செய்தி போட்டேன். இப்ப ஆர்மி கேம்பு கொண்டு போய் அகதிகளை போட்டு வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு விஷயமாக இருக்கிறதாகவே இவ்வாறான சூழ்நிலையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. இப்ப தனிநபர்களை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது என்றது அடுத்த பிரச்சனை. மீண்டும் தொடர்பு கொள்ளுகோ, பதிவு செய்வதற்காக வாங்கோ என்று சொன்ன பொழுது அவர்கள் வரவில்லை. ஏனெனில் இப்ப அரசாங்கம் பிடித்து ஆட்களை அனுப்புவது காரணத்தினால் அவர்கள் பயந்து போய் வரவில்லை. இப்ப எங்கள் அர்ப்பணிப்புள்ள கண்காணிப்பு திறன் கொண்ட குழுவை தற்பொழுது உருவாக்க வேண்டும் என்று உள்துறை அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். குடியேற்ற அமைப்புகள் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். இதுல இன்னும் ஒரு விஷயம் இந்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த 53,000 பேரும் வெளியில போய்விட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை. 50,000
சாரி 53,298 பேர் வெளியில போய்விட்டார்கள். அவர்களை இப்ப கைது செய்ய அவசர நிலைமையை பிரகடனப்படுத்தி இருப்பதுதான் தற்பொழுது இன்றைய முக்கியமான செய்தி. ஆகவே இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுக்கப்படும் என்று அரசாங்கம் சொல்கிறது. இது இப்ப கிட்டத்தட்ட 50,000 பேர் இதுவரை இந்த அரசாங்கத்தின் கீழ் இங்கிலாந்தில் தங்குவதற்கு உரிமை இல்லாதவர்கள் 50,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று அரசாங்கம் ஒரு புள்ளி விவரத்தை அறிவித்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட 23% அதிகரித்திருக்கிறது லேபர் அரசாங்கத்தில். இப்ப நவீன காலத்துல இந்த சட்டவிரோத இடம்பெயர்வை சமாளிக்க உள்துறை செயலாளர் மிகவும் விரிவான சீர்திருத்தங்களை அறிவித்திருக்கிறார். அதுதான் அகதிகளுக்கு மிக பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப சட்டவிரோதமான குடியேறிகளுக்கு ஒரு கவர்ச்சிகரமான நாடாக இங்கிலாந்து இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை வெளியேற்றுவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஒரு பெரிய சோதனையில, ஒரு கூரியர் டிப்போவில் நடந்த சோதனையில சட்டவிரோதமாக இங்கிலாந்தில் இருந்த 4 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் இன்று தெரிவித்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அபிங்டனில் உள்ள கோல்வெல் டிரைவில் உள்ள எவ்ரி குரூப்ஸ் DHL இணையவழி தளத்தில் பிரேசில் ஆண்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அதிக காலமாக விசா இல்லாமல் இங்கிலாந்தில் தங்கியிருந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் கடுமையான நிபந்தனையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குரியர் சேவையில் வேலை செய்பவர்களும் பாதையிலே மறித்து அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் ஃபைன் பண்ணுகின்றார்கள். யாரெல்லாம் வேலை கொடுத்தார்களோ அவர்களுக்கும் ஃபைன் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் உள்துறை அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் சொல்கின்றார், சட்டவிரோத வேலை மற்றும் முதலாளிகள் குறைந்த ஊதியத்தை கொடுத்து அவர்களை வேலைக்கு உட்படுத்துகின்றார்கள். ஆகவே ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிலைமையை இங்கே உருவாக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒழுங்கற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது மாணவர்கள்னா வாழ்க்கை செலவு தேவைகள் அதிகரித்திருக்கிறது. இப்ப குறைக்கப்பட்டிருக்கிறது, விசா காலம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 2027 முதல் 18 மாதங்கள் தான் அவர்களுக்கு விசா கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, ஜனவரி 2026 முதல் B2 ஆங்கில மொழி தரநிலைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் B2 குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும். அடுத்தது சர்வதேச மாணவர்களுக்கான வரி 2028 முதல் இறுக்கமாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதிகமான வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. விசா துஷ்பிரயோகம் குறித்து வளர்ந்து வரும் கவலைகள் மற்றும் உயர் திறமையான வழிகள் மீதான புதிய கவனம் ஆகியவற்றோடு இந்த இடப்பெயர்வை நிர்வகிப்பதற்காக அரசாங்கம் முயற்சிகளின் ஒரு முக்கிய பகுதியாக மாணவர் விசாக்களை இறுக்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்ப நவம்பர் 11, 2025 முதல் புதிய மாணவர் விசா விண்ணப்பங்களுக்கு 1,529 பவுண்ட்ஸ் மாதம் அல்லது 9 மாதங்களுக்கு 13,761 பவுண்ட் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 9 மாதங்களுக்கு, 9+ மாதங்களுக்கு. அது எவ்வளவு பெரிய தொகை, இவர்கள் எப்படி செலுத்துவார்கள்? அடுத்தது இங்க வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அவர்கள் காசு கட்டித்தான் படிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. எனவே மாணவர்கள் வேறு நாடுகளுக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்ப திறமையான தொழில்சார் விசாக்களுக்கு B2 ஆங்கிலம் வேணும் அல்லது A நிலை சமமான தரநிலை ஆங்கிலம் வேணும் என்று 2026 சட்டம் வருகிறது. ஆகவே மாணவர் வழிகளிலும் இது போன்ற அழுத்தங்கள் இருக்கின்றன. அவர்களும் இப்பொழுது அகதிகளாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஜனவரி 1, 2027 முதல் விண்ணப்பிக்கும் இளங்கலை முதுகலை பட்டதாரிகளுக்கு 2 ஆண்டுகளில் இருந்து 18 மாதங்களாக தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. விசா PhD பட்டதாரிகள் 3 ஆண்டுகள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே சர்வதேச மாணவர் வரி இருக்குதானே, ஒரு மாணவருக்கு ஆண்டுக்கு 925 பவுண்ட் கட்டணம் செலுத்த வேண்டும். 2028 ஆரம்பிக்க போகிறது. ஆலோசனைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. அடுத்த விசா துஷ்பிரயோகம் செய்கின்ற மாணவர்கள் தொடர்பான கவலைகள் இங்கே உள்துறை அமைச்சகத்துக்கு அதிகரித்திருக்கின்றன. மாணவர்களின் அதிகரித்த புகலிட கோரிக்கைகள் மற்றும் விசா துஷ்பிரயோகம் ஆகியவற்றை இப்பொழுது நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற கவலைகள் இருக்கின்றன. ஆகவே மேலும் அதிக விசா முடிஞ்ச பிறகும் தங்கியிருப்பவர்களை கைது செய்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக தெரிகிறது. இன்றைய செய்தி என்னன்னா, கிட்டத்தட்ட 53,000 பேர் தப்பி ஓடிவிட்டார்கள். அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் 53,298 பேர் தப்பி ஓடிவிட்டார்கள். அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன.
தேசிய அவசர நிலை என்றே அரசாங்கம் இதனை சொல்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.